guys, welcome back to another இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணலாம்னு நான் வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லினக்ஸோடைய பேசிக்ஸ், யார் ஃபாதர் ஆஃப் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் எப்படின்னு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க கைஸ் பார்க்கலாம். உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு VMware சொல்லிட்டு போட்டிங்கன்னா நம்ம டவுன்லோட்ஸில் லினக்ஸ்க்குமே சரி விண்டோஸ்க்குமே சரி லினக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விர்ச்சுவலாக நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல் பூட் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் VMware. ஸோ அப்படி இல்லை, எனக்கு VMwareல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து கீ வாங்கணும். அந்த கீ வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேவும் இருக்குது நம்ம பே பண்ணாமல் வாங்குறதுக்கு. இப்போ வந்து நான் என் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். VMware கீ லைசன்ஸ் கீ போட்டோன்னா கிட்டப் வரும். இந்த கிட்டப்பில் போயிட்டு நம்ம இதில் இல்லை அவைலபிளாக இல்லை டோக்கன்ஸு. இப்போ வந்து இதில் போவோம். சரி, அப்படியே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா இங்கே நிறைய கீஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே ஓவராக நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட்னா நீங்கள் வந்து நம்மளை சைபர் எக்ஸ்டியோடைய இன்ஸ்டா ஐடி இல்லைன்னா நம்மளை டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எப்படி லைசன்ஸ் கீ வந்து நானே என்னோடய லைசன்ஸ் கீயை உங்களுக்கு நான் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குது. இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதேமாரி தான். ஆனால் நம்ம வந்து இதுக்கு எதுவுமே நம்ம பே பண்ண வேணாம், ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து விண்டோஸ் 7க்கு மட்டும் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் தரனால உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ தேடி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எல்லா வெர்ஷனுக்குமே இருக்குது. மேக்குக்கு இருக்குது, விண்டோஸ்க்கு இருக்குது, லினக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இப்படியும் வேணாம் ப்ரோ, எனக்கு வெறும் டெர்மினல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு வே இருக்குது. இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸர் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு லினக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ உபுண்டோ இருக்குது. நம்மளுக்கு உபுண்டோலே 2-3 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. கல் லினக்ஸ் இருக்குது, டெபின் இருக்குது, உபுண்டோ நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் இந்த உபுண்டோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் வந்து ஒரு ஓவராலாக பேசிக் ப்ளஸ் வந்து ஃபுல் கமெண்ட்ஸை பார்க்க முடியாது. ஸோ கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான்.